உடுப்பி ஹோட்டலும் நம்ம சுவாமியும் என்ன பந்தம்? உடுப்பி கோட்டத்தில் முதல்ல ஆரம்பிச்சது கோவிந்த பட்டுன்னு ஒருத்தர். கோவிந்த பட்டு வந்து தினமும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போவார். சுவாமி அங்கே உட்காந்துருக்கிறத பார்ப்பார். அவருக்கு வந்து தனி ஈர்ப்பு. சாமியை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு. சாமி எங்கே சாப்பிட்றாரு, எப்படி இருக்காருங்கிறத கேட்டுக்குவார். அவர் அப்பப்போ அழைப்பார், வந்து தன் ஹோட்டலில் உடுப்பி ஹோட்டல் வந்து சாப்பிடுங்கன்னு அழைப்பார். அவரும் சாமி என்னைக்காவது கூட்டு போனார்னா போய் சாப்பிடுவார். இதுக்கடையில் சுவாமி வந்து ஒரே இடத்துல வந்து சாப்பிட்ற வழக்கம் கிடையாது. பல இடங்களில் சாப்பிடுவார். ஒரு தடவை என்னாச்சு, சாமி வேறு வழியே இல்லாமல் உடுப்பி ஹோட்டலுக்கு போகிற மாதிரி ஆயிடுது. உடுப்பி ஹோட்டலுக்கு போகிறார். அப்போ வந்து கோவிந்த பட்டு இல்லை, அவருடைய மருமகன், அதாவது அக்கா பையன் அங்கே இருக்காப்புல, ராமச்சந்திர உபாத்தியாயன்னு பேர். அவர் கல்லால் உட்காந்துருக்கார். சாமி ஏதோ ஆர்டர் பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க வாட்டில் எழுந்திரிச்சு போகிறாங்க, கை கழுவிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ராமச்சந்திர உபாத்தியாயம் வந்து கேட்குறார், என்ன பணம் கொடுக்காம நீங்கள் வாட்டில் போகிறீங்க அப்படின்னு. சாமி அப்படியே ஒரு நிமிஷம் முடித்து பார்க்குறார். பார்த்துட்டு கையில் என்னமோ அதிர்ஷ்டவசமாக பணம் இருந்தது. அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறார். போயிட்டு அப்படியே போகிறாரு. பக்கத்து 2 கடை தள்ளி சைக்கிள் கடையில் வந்து கோவிந்தப்பட்டு உட்காந்துருக்கார். கோவிந்தப்பட்டு உட்காந்துருக்காரு. அவர் வந்து கேட்குறாரு சாமிகிட்ட, என்ன சாமி ஆகாரம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆகாரமும் பண்ணிட்டேன், காசும் கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. காசு கொடுத்துட்டீங்களா, வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அவர் சாமி கையை பிடிச்சி நேராக கூப்பிட்டு வர்றார். அவர் மருமான் வந்து நிற்கிறாப்புல. மருமான் வந்து கவுண்டரில் உட்காந்துருக்காரு. உட்காந்து அவரை பார்த்தோன்னே எழுந்துச்சு நிற்கிறார். இவர்கிட்ட காசு வாங்கினியான்னு கேட்குறாப்புல. வாங்கினேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோ, அவர் எப்போ வந்தாலும் எத்தனை பேரோட வந்தாலும் அவருக்கு ஆகாரம் கொடுக்கணும், காசு வாங்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இவர் பேர் ராம் சுரத்குமார். இவர் எப்போ வந்தாலும் யார் கூட வந்தாலும் ஆகாரம் கொடுக்கணும், ஆனால் காசு வாங்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோம்பார். சரியும்பார் அவர். யார்? ராமச்சந்திர உபாத்தியாயா. அதுக்கப்புறம் கோவிந்தப்பட்டு காலத்துக்கு அப்புறம் ராமச்சந்திர உபாத்தியாயா வந்து சாமிக்கு ரொம்ப தீவிரமான பக்தர் ஆகிடுவார். சாமி வந்துட்டார். சாமியே இருக்கட்டும், சாமியினுடைய பக்தர்கள் யார் வந்தாலும் கல்லாப்பட்டில் வந்து அவர் உட்கார்ந்துருக்கவர் நேர்ச்சி நின்றுக்குவார், உட்காரவே மாட்டார். அப்படி ஒரு பக்தி சாமி மேலே மட்டும் இல்லை, சாமியினுடைய பக்தர்கள் மேலேயும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. அங்கே எங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு தடவை போயிருக்கார். போயிட்டு சாமி அங்கே எங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுத்துருக்கார். நாங்களும் சாப்பிட்ருக்கோம், ஆனால் பணம் வாங்கினது இல்லை. அதுக்கப்புறம் வந்து தினமும் ஆசிரமத்துக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துட்ருப்பார். இப்போயும் இருக்கார், ராமச்சந்திர உபாத்தியாயா இருக்கார். ரொம்ப வயசாகிடுத்து, வீட்டில் இருக்கார். தினமும் சுண்டல் கொடுத்து விடுவார் ஆசிரமத்துக்கு. அந்த சுண்டல் தினமும் வரும், அங்கே ஆசிரமத்துக்கு வரும். இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள். அதேபோல் சாமி கொஞ்ச நாள் வந்து வித்தியாசமான ஆகாரம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக கஞ்சி வச்சு கொடுப்பார். அவர் வீட்டிலேருந்து அவருடைய மகாட்டை கொடுத்து அனுப்புவார். அந்த பொண்ணு காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தி அந்த கஞ்சி வந்து சாமிகிட்ட கொடுத்துட்டு போவாப்புல. சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த தூக்குச்சட்டியை மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு போவாப்புல. அந்த பொண்ணுக்கு தினமும் ஒரு பிரசாதம் கொடுப்பார். அந்த பொண்ணு இப்போ யூஎஸில் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார் ராமச்சந்திர உபாத்தியாயா. ராமச்சந்திர உபாத்தியாயா மேலே சாமிக்கும் தனிப்பட்ட ஒரு கருணை உண்டு. எப்பயுமே அவர்னா அப்படியே உருகிடுவார். அவரும் சாமி கண்டா அப்படி ஒரு உருக்கம் இருக்கும். பிருந்தாவன் ஹோட்டல் வந்து முதல்ல இருந்தது மெயின் ரோட்டு மேலேயே இருந்தது. இப்போ அங்கே வந்து அபிராமி ஹோட்டல்னு இருக்குது. அது வந்து வாடகை கொடுத்துருந்தார். அதை காலி பண்ண சொல்லிடுறாங்க. இவர் பக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தார். அங்கே வந்து கெட்டலாமான்னு இவருக்கு ஒரு சந்தேகம். கெட்டினா மெயின் ரோட்டில் இருக்கிற வியாபாரம் உள்ளே போனால் அங்கே கிடைக்காது, வியாபாரம் ஆகாதுன்னு இவருக்கு ஒரு சந்தேகம். சாமிகிட்ட வர்றார். உள்ளே தாராளமாக கெட்டலாம், இதை விட பன்மடங்கு நல்ல வியாபாரம் நடக்கும்னு சாமி சொல்கிறார். சாமி சொன்ன அந்த தைரியத்தில் உள்ளே கட்டுறார். உள்ளே கட்டி லாட்ஜிங்கும் சேர்த்து கட்டுறார், ஹோட்டலும் சேர்த்து கட்டுறார். பழைய வியாபாரத்தை விட சிறப்பாகவே வியாபாரம் நடந்தது. இப்போ அவருடைய பிள்ளைங்க அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு வர்றாங்க. இவர் அமைதியாக ஓய்வு எடுத்துட்ருக்கார். சாமியினுடைய பசிக்கு அந்த பிருந்தாவன் ஹோட்டல் வந்து நிறையா தடவை ஆகாரம் கொடுத்துருக்கு. ரொம்ப நல்ல விதமாகவும் அவர் உபசரிக்கப்பட்டார், பக்தி செலுத்தப்பட்டார். சாமி அந்த இடத்துல அந்த என்டையர் ஃபேமிலி, சாமி அவங்க வீட்டுக்கும் போயிருக்கார். ஸோ சாமிக்கும் பிருந்தாவன் ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு.